பண்ணாதீங்க. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டோட மருமக மணிதான் அப்படியே சொல்லு. எனக்கு அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிடலாம்னு தோணுது. ஃபர்டிலிட்டி சென்டர் உள்ள போகணும்னா ஒன்னு வேற ஏதாவது ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கணும், இல்ல உள்ள போன உன் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கணும். மாமா அபோர்ட் பண்ணிக்கணும். என்னையே அசிங்கப்படுத்திட்டல, உன்னை இந்த குழந்தையும் கொல்லாம மாட்டேன். இது வேலைக்கு ஆகும். நம்ம நீ நைட்டே பெங்களூர் கிளம்பிடலாம். ஐயோ பிந்து, என்னமாச்சு? பிந்து பிரெக்னெண்டா இருக்கா? நாசமா போச்சு. பாண்டவரை முறைக்கிறானே. காதெல்லாம் இல்ல, கல்யாணம்லாம் வேணான்னு 1008 கதை சொல்லிட்டு 2 பேரும் 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? போதும், நிறுத்துங்க அங்கிள். ஏய் மணி வேணாம்டா. நீ சுமார் பிந்து. ஏதா பிரச்சனை ஆயிடும்டா. இப்ப விட்டா வேற எப்பயும் நம்மளால பேச முடியாது பிந்து. சுமார். நாங்க 2 பேரும் பிரெக்னன்ட் எதை வச்சு சொல்றீங்க? அதான் ரிப்போர்ட் சொல்லுதேடா. அந்த ரிப்போர்ட் போய் சொல்லுது அங்கிள். மாமா ரிப்போர்ட் பொய் இல்ல மாமா. என்ன ஏமாத்த பாக்குறியா மணி? நான் உங்களை ஏமாத்தல அங்கிள், நீங்க தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. புரியல மணி. அந்த ரிப்போர்ட்ல யார் பேரு போட்டிருக்கு அங்கிள்? பிந்து பேரு. அப்புறம் எதை வச்சு நானும் பிரெக்னன்ட் சொல்றீங்க? பைத்தியக்காரா. அந்த ரிப்போர்ட் இவன் மட்டும் தான் பிரெக்னன்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட்ல இல்லாத என் பேரை யூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை ரிப்போர்ட் பண்ணிடுவேன். நான் பிந்து கரெக்டா தானே? அப்பா யூ கண்டினியூ. அப்பா நான் உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன்ப்பா. நிறுத்து பிந்து, நீ எதுவும் பேச வேணாம். இன்னும் 6 மாசத்துல இந்த கல்யாணம் நடக்காது. போடு மாமா. உன் அப்பா வால் பரமனே புடிச்சிட்டாடி. இந்த மாசமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம், 8 மாசத்துல குழந்தை. அது மட்டும் இல்ல, நாளைக்கே உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். டேய் மாறா, சொல்றோம் போய் என்கேஜ்மெண்ட் வேலையை ஸ்டார்ட் பண்றா. அப்பா என்கேஜ்மெண்டா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்ட்? எங்க பாருங்க மிஸ்டர் சிக்ஸ் ஃபேஸ், கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். அதுல ஒண்ணுதான் என் ப்ரொஃபஷன்ல போய் சொல்லி துரோகம் பண்றது. 2 கோடி தரேன் மேம். 2 கோடியா? 2 கோடி கொடுத்தாலும் போய் சொல்ல மாட்டேன். You fool Mr. Six Face. Can't call you, damn it. 2 crores? It's okay. Hello Mr. Mani. ஹாய் டாக்டர். என்ன டாக்டர் சைடு வாங்க. ஒரு வாட்டி பார்த்தேன் ஓடுன்னு சொன்னேன், 2 வாட்டி பார்த்தேன் 2 கல்ல எறிஞ்ச, 3 வாட்டி பார்த்தேன் மூடுன்னு சொல்றேன். உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா? பரசு? ஹே, உங்க அப்பா பேரு பர்சா? ஆமா. நிம்மி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பரசு. How are you doing? And here, what are you doing? பிந்து என்னோட பொண்ணுதான். Oh Jesus. இது வேறையா? அப்பா உனக்கு டாக்டர் முன்னாடியே தெரியுமா? அது நாங்க கிளாஸ்மேட்ஸ். ஓ யா டாக்டர் முனியே சரியில்லையே. கேடி டாக்டர். Oh my god. சொல்லு பரசு, how can I help you? என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளா? டாக்டர் I will take care. ஓகே. Yes பரசு, but you don't worry. என்ன 8 மாசத்துல ஒரு தங்க கட்டியோ இல்ல சிங்க குட்டியோ உன் பொண்ணு பெத்து உன் கையில கொடுக்க போறா. எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காம ஒரே டயலாக சொல்லுறாங்க இந்த டாக்டர். அத அபார்ட் பண்ணோம் நிம்மி. அடிங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு வந்து அபார்ட் பண்ணிருங்கன்னு சொல்றீங்க. என்ன பார்த்தா கைனகாலஜிஸ்ட் மாதிரி தெரியுதா இல்ல கைமா பண்ற மாதிரி தெரியுதா? டாக்டர் கண்ட்ரோல் கேரக்டர் மிஸ் ஆகுது. நீ வாய மூடுற மணி. தாவா டாக்டர் மணி டாக்டர். அட தெரியும்டா பேமணி. ஓ லோக்கல் கை. சாரி நிம்மி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு பிரெக்னென்ட்னா ஊர்ல எல்லாம் கேவலமா பேசுவாங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. பரசு 80sல யங்ஸ்டர்ஸா இருந்தப்போ நாமளும் இப்படிதான் இருந்தோம். ரிமெம்பர் தட். இது ஜெனரேஷன் ப்ராப்ளம் இல்ல, யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம். புரியுது. சரி, குழந்தை எப்படி இருக்கு? பேபி இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு பிறந்ததும் தவழ்ந்து போவாது, பறந்து போவும். ஐயோ, என்னதான் பசங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு செமையா கோவம் வந்தாலும் என்ன பண்றது? நடக்கக்கூடாது நடந்துருச்சு. வேற எவனா தெரிஞ்சுதான் வெட்டி போட்டிருப்பேன். நான் காரணமே இல்லடி சொல்லிடு. சொல்ல மாட்டேன். குழந்தைக்கு அப்பா மணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? மானி டாக்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன். பரசு கம் அகைன். டேய் இந்த
டாக்டர் ஏதோ உணர் போதும் சமாளிடா. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜெகத். சுமாரே சினிமா போய்த்தோம். எது? சாரி அங்கிள். டாக்டர் அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது? சொல்றது உன் வழியில உனக்கு பிடிக்கிறேன்டா. உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது கங்கா. எனக்கா 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 எனக்கா? டாக்டர் நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு முதல்ல காரணம் அப்பாவுக்கு தெரியாது. ப்ளீஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எல்லாமே தெரியாது. சூப்பர். அந்த பயம் இருக்கணும்டா. டாக்டர் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்க கொஞ்சம் மென்டல். நான் கூட இவ மரமாம வந்து இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னப்போ நம்பல. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். ஈவினிங் என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் இருக்கு. என்கேஜ்மெண்டா? யாருக்கு? நம்ம மணிக்கும் பிந்துக்கும் தான். மிஸ்டர் தியாகஸ்ட், மிஸ்டர் மணி, இஸ் இட் ட்ரூ? குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் டாக்டர். ஓ ஜீசஸ். சரி நிமி நாங்கள் கிளம்புறோம். ஈவினிங் மறக்காம வந்துரு. வந்து தொலைறப்போ. பாய் டாக்டர். கண்டிப்பா வரணும். ஓ ஜீசஸ், சேவ் திஸ் புவர் கிட் மணி. ஊதாப்பூ சென்ட். என்னடா அப்படி பாக்குற? இல்ல என்கேஜ்மெண்ட் மணிக்கும் பிந்துக்கும். நீ ஏன்னா அவ்வளோ ரெடி ஆயிட்டு இருக்க? யாருக்குடா தெரியும்? ஒருவேளை என்கேஜ்மெண்ட்டு பிந்துக்கும் மணிக்கும் இல்லாம எனக்கும் பிந்துக்கும் நடந்துச்சுன்னா? என்னடா பேசுற? மணி இங்க இருக்கும்போது உனக்கும் பிந்துக்கும் ஏன் நிச்சயம் பண்ண போறாங்க? மணி இப்ப இருக்கான்டா, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்க மாட்டான். ஆனா என்ன, மணி இங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பிந்து வயத்துல தான் அவன் குழந்தை இருக்கே. என்னடா பெரிய குழந்தை? நான் பிந்துவையே குழந்தையா இருக்கும் போதுல இருந்து வளர்த்துருக்கேன். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை வளர்க்க மாட்டேனா? அவ கூட சேர்ந்து 100 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கு. அதில் இதையும் ஒன்று சேர்த்துக்க, 101. அவ்வளோதான். என்ன நடந்தாலும் சரி பிந்து எனக்கு தான். போ, மணி எந்த ரூமில் இருக்கான்னு பார்த்துட்டு வா. சரிண்ணா. ஏ பிந்து, நீ ரெடி பண்றீங்க? நீ என்னடா ரெடியா இருக்க? நீ மட்டும் என்ன நைட்டியா போட்டிருக்க? நீ ரெடியா தானே இருக்க? இங்க பாரு மணி, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிப்பாட்டணும். ஓ ஒன்று பண்ணலாம். நான் இப்பயே கிளம்பி போய் எக்ஸா கூட்டு வரேன். உங்க அப்பா கிட்ட போயிட்டு உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் காரணம் இல்ல அவன் தான் காரணம்னு சொல்லி இந்த சட்டை இந்த வேஷ்டி எல்லாத்தையும் கட்டி அவனை மாட்டி விடுறேன். நீ என்ன பண்ணி அவனை கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போறியா? டேய், உன் மேல இருக்க காண்டுக்கு அப்படியே என்னடி பண்ண சொல்ற? உங்க அப்பா நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கன்னு தெரிஞ்சு அமைதியா இருக்கானா? அது காரணம் நீ இல்ல, நானு. இதுவே இது காரணம் நான் இல்ல, வேற ஒருத்தன் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோயே, உங்க அப்பா அப்படியே டைனோசரா மாதிரி அங்கங்க கடிச்சு தின்றுவான். அதுக்குன்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா மணி? இல்லடி, நானே இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் தான் தலைவர்கிட்ட யோசிச்சுட்டு இருந்தேன்டி. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நான் ஏன்டா வாழணும்? நான் போய் சாகுறேன். இவ்ளோ பிரச்சனை நீ இருக்கும்போது உன்ன சாவிட்டு நான் மட்டும் ஏன்டி வாழணும்? நானும் போய் சாவுறேன். நான் சாகுறேன். நான் சாவுறேன்டி. நான் சாகுறேன். நான் சாவுறேன்டி. நான் சாகுறேன். ஏய் இரு, நம்ம ரெண்டு பேரும் ஏன் சாவணும்? பின்ன எப்படிடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? ஒருவேளை சாவ வேண்டிய வயசுல வாழ்ற பீஸ் ஏதாச்சும் மண்டே போட்டுச்சுன்னா? நான் சாகிறதுக்குள்ள என் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட்டா நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல பிந்து. டே மணி, பாவம்டா. நம்ம கூட தாண்டி பாவம். சோ பாவத்துக்கு பாவம் கழிஞ்சிச்சு. நீ வா, எங்கடி உன்னை தூக்குறேன் நீ. டேய் வேணாம்டா. அண்ணா அண்ணா அண்ணா, என்னாச்சு தெரியுமா? என்ன? எல்லா இடத்துலயும் தேன்ன மணி எங்கேயுமே இல்ல. ஏய், மேல் ரூம்ல பாத்தியா? கீழ் ரூம்ல பாத்தியா? லெஃப்ட் ரூம்ல பாத்தியா? ரைட்ல எங்கேயுமே இல்லண்ணே. ஏய், உனக்கு ஒரு வேளை தானே கொடுத்தேன், அது கூட ஒழுங்கா செய்யாம இங்க வந்து நிக்கிற. அண்ணா எங்கேயுமே இல்லாதவன இல்லன்னு தானே சொல்லுவாங்க. இதுக்கே டென்ஷன் ஆவறியே. உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்னதுடா? எல்லா இடத்துலயும் தேண்டனே, அப்ப மணி மட்டும் காணாம போல, பிந்துவையும் காணும். என்னது? பிந்துவ காணோமா? 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 கேட்டிங்களா? எல்லாத்தையும் கேட்டிங்களா? உள்ள வாங்கடா. என்ன ஆளை தேட சொன்னா திருடுற மாதிரி போயிட்டு இருக்கான். சரி, அவர் பண்றதே பண்ணுவோம். இது வேற. சரி ரைட்டு. ஃபங்க்ஷனுக்கு வந்து காலையில இருந்து ஒரு இட்லி கூட திங்க விட மாட்டேங்கிறான் படுபாவி. என்னடா தேடிட்டு இருக்க? மணி
இதோ அங்கே இருக்கு பார். மாமா ஜோக்கா? பின்ன என்னடா மணி என்ன ஆகுது? என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நீ ஏதோ எள்ளி பிடிக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்க. உன்னை தேங்காய் பாய் போட சொன்னேன், போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு அங்கிள். 2 வெத்தலை மிஸ் ஆனிச்சு, அதை நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து போட்டேன். வெரி குட்ரா தம்பி. நீ வந்தா இருக்கிய மொரமாமண்ணு தண்டத்துக்கு. சரி நகருங்க. மணிக்கு முன்னாடி முதல்ல இந்த அளவு தூக்கணும்டா. அது கொஞ்சம் கஷ்டனே. ஏன்? எப்படியும் ஒரு 120 கிலோ இருப்பாப்ல. அவ்வளோ மிக்சி பேர் தலை திருப்பிடுறானே. ஏய் ஒரு என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு கொலை பண்ண போறீங்களா மிஸ்டர் மானி? இல்ல டாக்டர். ஓ ஜீசஸ். வேற என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். வேற என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு கொலை பண்றதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. ஒரு உயிர் உருவாறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு உயிர் உருவானதுனால தானே டாக்டர் இவ்வளோ பிரச்சனையோ. சாரி. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க நினைச்சுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். பட் யூ கைஸ் ஆர் நாட் குட் அட் ஆல். சாரி டாக்டர், நாங்க தெரியாம அப்படி யோசிச்சோம் டாக்டர். இந்த ஒரு நிமிஷம் டாக்டர், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நீங்க வந்தீங்களா? நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போக தான் வந்தேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது உங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக. என்ன ஹெல்ப் டாக்டர்? நீங்க 2 பேரும் உண்மையை சொல்றதுக்கு பயந்து தானே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிருக்கீங்க. சோ நான் உங்க அப்பா கிட்ட பேசி இதை புரிய வைக்கலாம்னு நினைச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீங்க சொன்னாலும் எங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு டாக்டர். நான் சொன்னா பரிசு கேட்பான். டாக்டர் ஏன் பாத்ரூம்ல நெளியுது? But now I'm not going to save you guys. You both are very bad. டேய், ஏதாவது பண்ணுடா. டாக்டர் என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னா பிந்து அப்பா கேட்பாரா? Of course, Parasa used to love like me a lot. So நான் நில்லுன்னு சொன்னா நிப்பான், உட்கார்னு சொன்னா உட்காருவான், ஷேக் ஹேண்ட் கொடுக்க சொன்னா கொடுப்பான். ஐயே, என்னடா எங்க அப்பா ஒரு ட்ரெயின்டு டாக் மாதிரி இருந்திருக்காரு. மாறில இல்லடி. இந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் பரிசு கேட்பான். அப்ப டாக்டர் நீங்க பிந்து அப்பா கிட்ட பிந்துக்கு ஆபரேஷன் ஆச்சு ஒரு போய் மட்டும் சொல்றீங்களா? போய் சொல்றதா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்த நான் பண்ண மாட்டேன் மிஸ்டர் மானி. அதுல ஒண்ணுதான் என் ப்ரொஃபஷனலா போய் சொல்றது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஏ கெஞ்சிடி ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், வேற வழி தெரியல டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ஏய், எங்க என்னடா இங்க திடீங்க காணோம்? எங்கடா பூச்சிங்குதுங்க? இருக்கிறது 4 ரூம். அதுலயும் இருக்கான். அவனுக்கு தானே என்கேஜ்மெண்ட். ஏய், இது என்னடா டோரு? அண்ணே, ரூம்னு இருந்தா டோர் இருக்க தானே செய்யும். அது ஏன்டா பூட்டி இருக்கு? அது அப்போல இருந்து பூட்டி தானே இருக்கு. ஆனா உள்ள யாரும் இல்ல, கவலைப்படாதீங்க. எப்படி சொல்ற? நான் வந்தப்ப தட்டினே திறக்கலையே. உள்ள ஆள் இருந்தா திறந்துருக்கணும்ல. என்ன ஏமாத்த முடியுமா? டாக்டர் நீங்களா? சாப்பிட்டீங்களா? பாத்ரூம்ல இருந்து கேக்குற கேள்வியா மேன் இது? சலைவார்ட். டாக்டர் சாப்பிட்டு போங்க டாக்டர். What a fool. ஃபுல்லா. ஏய் பிந்து, என்ன டாக்டர் இந்த பாத்ரூம்ல நீ என்ன பண்ற? பாத்ரூம்ல என்னடா பண்ணுவாங்க? சலைவார்ட். சலைவாட்னா என்னடா? எச்சக்கல சலைவா ஆட் எச்சக்கல எச்சக்கல. ஏய், டாக்டர் பிந்து இந்த பாத்ரூம்ல நீ என்னடா பண்ற? நானும் உன் கூட தானே இருந்தேன். அண்ணே அண்ணே அண்ணே, மணி இப்படிதான் ஓடலாம், நான் பார்த்துட்டேன். ஏய், மணியை கண்ணில் சிக்கிட்டான்டா. ஓ, இதுக்கப்புறம் மணியை நான் பாத்துக்கிறேன். ரிங்கை மாத்தும் போது கரண்ட் மட்டும் ஆஃப் பண்ணு போ. ஆமா சலைவாட்னா என்னண்ணே? டாக்டர் பிந்து டாக்டர் எங்க? போங்கடா bloody killers. இனிமேல் என் மூஞ்சிலியா முழிக்காதீங்கடா. எல்லாரும் கீழே வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டு மாத்திடலாம். ஆமா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்னத்துக்குமா ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு? அதான் மனசு ஒத்து போகுதுல்ல. என்ன மாமி, மாமா வரலையா? மாமா கேட்டு சரிங்கண்ணே.
போடு. ஓகே. என்னப்பா கரண்ட் போயிடுச்சு என்னன்னு பாருங்கப்பா. அதுக்குள்ள control ஆயிட்டு. மணி எங்க போனா அங்க 2 பேரும் எங்கப்பா? எங்கடா பொண்ணு இருக்கு மணி? மாப்பிள்ளை எங்கதான் போனாங்க? மாமா நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ரெண்டு பேரும் காணோம். என்னாச்சு? தல என்ன ரெண்டு பேரையும் காணோம்? ரெண்டு பேருமே தூக்கிட்டியா? ஐயோ சரப்பட்டமோ. என்ன எல்லாரும் நம்ம பக்கத்துல வராங்க. அந்த ஆளு ஃபா போறதுக்குள்ள ஓடிடுறான். டேய் மாறா, என் பொண்ணு எங்கடா?